ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிளானர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அன்பாக்சிங் மை 2025 பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், ப்ரீவியஸாக என்ன பிளானர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதெல்லாம் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் 2022 யூஸ் பண்ண பிளானர். இது வந்து இன்னுமுமே உங்களுக்கு அமேசானில் இருக்குது. ஸோ அதனால தான் இதுவுமே ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் வந்து இது 2024 யூஸ் பண்ண பிளானர் ஆக்சுவலாக வாட்டர் யூர் ட்ரீம்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டு பற்றின ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போது. நான் 2021 வச்சுருக்கேன், பட் அது வந்து நான் கொடுக்க போகல. அது வந்து ஆர்ஜிராஃபி அப்படின்ற ஒரு இதுலேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்துடலாம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2023-24 பிளானர் வந்து நான் யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு நோட் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அது ரொம்ப காம்பேக்டாக இல்லை எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்னால் ஃப்ளிப் த்ரூ காமிக்க முடியுது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2022 பிளானர் வந்து ஃப்ளிப் த்ரூ பார்த்துடலாம். இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் இந்த பர்டிகுலர் பிளானர். இது வந்து 799 சம்திங் நினைக்கிறேன், 700 to 800 ரேஞ்ச். அன்டேட்டட் பிளானர். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு 4 மந்த்ஸ்க்கு உண்டான பிளானர் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு 4 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அன்டேட்டட் பிளானர் இது. நீங்கள் இப்போது இது யூஸ் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது இன்னுமே அமேசானில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது வைக்கிறேன். ஸோ புக் வந்து என்ன பிலாங்ஸ் டு அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஃபுல் நேம் வந்து இதில் தான் எழுதியிருக்கேன். இப்போ தான் பார்க்க முடியுது என்னால். ஸோ மங்களலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு எப்படி வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து உங்களோட டேவை வந்து பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜேர்னல் யோர் தாட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் யூஸ்வலாக இந்த பிளானர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ் ஃபார் த இயர்னு அப்படின்னு இருக்குது. ஸோ கோல்ஸ் ஃபார் த இயரில் வந்து ஒர்க், ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்சனல், சோஷியல். ஸோ இதை 4 கொடுத்துருக்காங்க. அப்புறம் யோர் டைம்லைன் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. இதில் வேர் டு யூ சி யோர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. 10 years from now, 5 years from now அந்த மாதிரி இருக்குது. வாட் யூ ஷுட் பி டூயிங் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மை பெஸ்ட் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் ஐ நீட் டு ஒர்க் ஆன் அப்படின்ற மாதிரி, லிட்டில் திங்ஸ் தட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஷாப்பிங். எல்லாருக்குமே ஷாப்பிங் பிடிக்கும். தேட்டரில் மூவி பார்க்குறது அப்படின்றதும் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோ என்ன. ரூம் க்ளீன் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரூம் க்ளீன் பண்ணுறோம் இல்லை க்ளீனிங்கே எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து ஃபீலிங் லோவாக இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணலாம், மியூசிக் லிசன் பண்ணுறது, ஜேர்னல் ரைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று பர்டிகுலராக பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீட் அவுட் ஃப்ரம் ஹாப்பினஸ் ஜார். இது வந்து நான் எப்பப்பெல்லாம் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னோ அதில் ஒரு சீட் மாதிரி எழுதி அதில் போட்டு வச்சுப்பேன். அதை வந்து இயர் எண்டில் வந்து பிரித்து பார்க்குற மாதிரி. ஸோ பீப்புள் ஹூ இன்ஸ்பயர் மீ அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. அப்புறம் ஹூ இஸ் இன் யோர் இன்னர் சர்க்கிள் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ மேக் அ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூம் யூ ட்ரஸ்ட், ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யூ அண்ட் ஆர் ஆல்வேஸ் தேர் டு லிஃப்ட் யூ அப் ஈவன் இஃப் இட் இஸ் 3 AM அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ எப்போதுமே வந்து என்ன ஷேர் பண்ணாலும் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான். உங்களுக்கு யார் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சு அதில் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் அட் அ கிளான்ஸில் பர்த்டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த் ஆஃப் ஏப்ரல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கோல்ஸ் ஃபார் த மந்த், அதுக்கப்புறம் வந்து டு டூ லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் லிஸ்ட், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதெல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மூட் ட்ராக்கர், ஹேபிட் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மந்த்லி பட்ஜெட்டுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் என்ன அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நான் எழுதியிருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் காமிக்கலை. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். டெய்லி அஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து டேட்க்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். டாப் ப்ரியாரிட்டிஸ் ஃபார் த டே, ஹவு குட் ஐ ஹவ் மேட் டுடே பெட்டர், நோட்ஸ், உங்களோட டேவை வந்து ரேட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹைலைட்ஸ் ஆஃப் த டே, உங்களோட தாட்ஸ் டூடில் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அதில் எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு 4 மந்த்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு இருக்காது. இல்லை ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், பட் என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் பேஜஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த இயர். ஸோ என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், லெசன்ஸ் லேர்ன் திஸ் இயர், அப்புறம் டேட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜேர்னல் ப்ராம்ப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ் ஒன் திங் தட்ஸ் மிஸ்ஸிங் இன் யோர் லைஃப் ரைட் நவ். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சுட்டு வந்து அதுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு உங்களோட
லைக் மனசுலேருந்து வந்து என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜேர்னலிங் அப்படின்றது எழுதுறது. ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிளானர் வந்து உங்களுக்கு 4 மந்த்ஸ்க்கு வரும். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் இந்த பிளானர் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இதோட வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளானர் பார்த்துடலாம். இந்த பிளானர் வந்து நான் 2024 வாங்கினது தான். பட் நான் யூஸ் பண்ணல இந்த பிளானர். வாட்டர் யுவர் ட்ரீம்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சைஸில் இருக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்பவே லைக் சைஸ் வந்து பிக்கராக இருக்கிறதுனால என்னால் யூஸ் பண்ண முடியல இது. இதில் வந்து 2024 அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லா பிளானர்ஸ்மே அவங்களோட இதில். ஸோ நீங்கள் வந்து அந்த இயருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 2024 பிலாங்ஸ் டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நோட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் கிரெடிட்ஸ் வந்து மிதுல் சர்மா, ஆதித்ய நாயக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி அவங்களோட இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா விஷன் போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ விஷன் போர்ட் வந்து எனக்கு லைக் க்ளீனாக இருக்கணும். லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணலாம். பட் இதில் ரொம்ப லைக் நிறைய வந்து டிசைன்ஸ் இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக விஷன் போர்ட் வந்து இது பண்ண முடியல. ஸோ நான் அதனால் தனியாக தான் மேக் பண்ணிக்கிட்டேன் இந்த இயருக்கான விஷன் போர்ட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் விஷன் போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2024 கோல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டாப் 3 கோல்ஸ் ஃபார் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட 3 கோல் என்ன, டாப் 3 கோல்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் மை ஃபியூச்சர் செல்ஃப் டைம்லைன் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விஷ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து லைக் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு. 24 திங்ஸ் டு டூ இன் 2024. ஸோ என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு புக் ஆர் மூவி லிஸ்ட் அதுவுமே கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் டவுன் எவ்ரிதிங் யூ வாண்ட் டு ரீட் ஆர் வாட்ச் இன் 2024 அப்படின்ற மாதிரி. 2024 டைம்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஜனவரி டு டிசம்பர். ஸோ நீங்கள் வந்து இந்த டைம்லைனை யூஸ் பண்ணி என்னென்னலாம் ப்ரியாரிட்டிஸ் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து எழுதிக்கலாம் அதில். அதுக்கப்புறம் வந்து பீரியட் ட்ராக்கர். இவங்கள்ட்ட பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட் இந்த பீரியட் ட்ராக்கர் இருக்கும். லைக் எல்லாமே இருக்கும் இவங்கள்ட்ட. லைக் இவங்களே க்யூரேட் பண்ணதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளானர். பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பர்த்டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு அதுவுமே வந்து ஜனவரி டு டிசம்பர் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி பேஜஸ் இருக்கும் இவங்கள்ட்ட. நோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதிலேயே வந்து நீங்கள் கேலண்டர் பார்த்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் இப்போ தான் நம்ம மந்த்லி இதுக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு. நீங்கள் அதை வந்து போஸ்ட் பண்ணுறது எப்படி சொல்கிறது, போஸ்ட் கார்டு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு. மந்த்லி விஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே. ஹெல்த், ஒர்க், பர்சனல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு மந்த்லி என்னென்னலாம் பண்ணுமோ நீங்கள் அதையுமே வந்து மீட்டிங்ஸ், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் அதெல்லாம் எழுதிக்கிறதுக்கு. இது நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து 1லேருந்து 31 வரைக்கும் ஜான்வரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் டெய்லியும் நீங்கள் டூ லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட எழுதிக்கலாம். நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இருக்குது இதில். ஸோ அதையுமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மந்த்லி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி பட்ஜெட்டில் வந்து ஆக்சுவல் பட்ஜெட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஹேபிட் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஹேபிட் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டேவும் வந்து டேக் பண்ணிட்டு வர மாதிரி. ஒர்க் அவுட் ட்ராக்கரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன எக்ஸசைஸ் அதெல்லாமே எழுதிக்கலாம் நீங்கள். ஹெல்தி மீல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேஜ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மந்த்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ், வாட் வாஸ் த மோஸ்ட் மெமரபிள் பார்ட் ஆஃப் திஸ் மந்த், டிஸ்கிரைப் இட். இது வந்து மந்த்லி உங்களுக்கு வேறு மாதிரி கொடுப்பாங்க, வேறு கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆர் யூ ஹாப்பி வித் ஹவ் யூ ஸ்பெண்ட் யோர் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டு டூ லிஸ்ட் வந்து நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டு டூ லிஸ்ட்டில் எழுதிக்கலாம். பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் இவங்கள்ட்ட லைக் ஒவ்வொரு மந்த்துக்குமே அந்த கார்டு மாதிரி, போஸ்ட் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இட்ஸ் நாட் அ போஸ்ட் கார்டு, அது எனக்கு சொல்ல தெரில. லைக் அந்த கார்டு வந்து நீங்கள் வந்து வாலில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதுவுமே உங்களுக்கு மந்த்லி வியூ மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். பட் அந்த கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த சேலஞ்சஸ் அதெல்லாமே வந்து மந்த்லிக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்களா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னும் 2-3 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புக் மார்க்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து உங்களுக்கு மந்த்லி சேலஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் கிராட்டிடியூட் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டிசம்பருக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து இதுவுமே உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது பிங்க் கலரில் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அதே தான் மந்த்லி சேலஞ்சஸ், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்னென்ன பேஜஸ் வந்து இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ
லாஸ்ட்டில் இந்த டு டூ லிஸ்ட் கொடுத்துருந்தாங்களே, ஸோ ஒவ்வொரு மந்த்துக்குமே அந்த டு டூ லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் டு டூ லிஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ட்ராவல் பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ட்ரிப்க்கு டெஸ்டினேஷன் போகிறீங்க அப்படின்றது, அப்புறம் பேக்கிங் லிஸ்ட், க்ளோத்ஸ் அண்ட் ஷூஸ் என்னென்னலாம் பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சு இதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பிக் மாதிரி எடுத்து அதை டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 2-3 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராவல் பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த இயர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 3 அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் என்ன, வாட் டிட் ஐ டூ வெல், விச் ரிலேஷன்ஷிப் இன் யோர் லைஃப் சர்ப்ரைஸ்ட் யூ இன் எ பாசிட்டிவ் வே, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அபவுட் மீ திஸ் இயர் அப்படின்ற மாதிரி லைக் ஃபேவரட் டிவி ஷோ, ஃபேவரட் ஃபேமிலி மெமரி, ஃபேவரட் பிளேஸ், அந்த மாதிரி நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேலஞ்சிங் நெகட்டிவ் தாட்ஸ், அதில் வந்து சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மேக் அ டெசிஷன் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. லைக் ப்ளஸ்ஸஸ் மைனஸஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரி ஜார். ஸோ இது வந்து ஃபேவரட் பார்ட். என்னென்னலாம் வந்து நான் வந்து எப்படி இது ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நான் ரொம்ப கோவமாக இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த ஒரி ஜாரில், அப்புறம் பிரெயின் டம்பில் இதில் தான் போய் கிரிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். டிக்டாக்டோ உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி சுடாக்கு விளையாடுறதுக்கு, அப்புறம் நிறைய ட்ராயிங் பேஜஸும் இருக்குது. நீங்கள் சூப்பராக வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு லைக் அழகாக வந்து ப்ரஷ் பென்ஸோ இல்லை ஏதோ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த குட்டியோண்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து யூஸ்ஃபுல் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கிளிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது ஆக்சுவலாக நான் வந்து www.simbalifestyle.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலாக மிருதுல் சர்மா அப்படின்ற யூடியூபரோட பிளானர் வந்து அவங்களும் ஆதித்யா அவங்களுமே இது பண்ணி க்யூரேட் பண்ண பிளானர் இது. ஸோ இந்த பிளானர் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரேட். பட் நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த சைஸ்னால தான். என்னால் வந்து ஒவ்வொரு தடையும் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்றதுனாலே நான் பாதி நாள் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ தட் நான் குட்டி நோட் மாதிரி போட்டு அதில் என்னோடய டெய்லி மந்த்லி பிளான்ஸ்லாம் வந்து எழுதியிருப்பேன். எனக்கு என்ன தெரியுதோ, நீங்களே வந்து சப்போஸ் உங்களுக்கு பிளானர் வாங்க முடியல அப்படின்னா வந்துட்டு இதில் இருக்கிறத வச்சு நீங்கள் பார்த்து கூட ஒரு பிளானர் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். மந்த்லி விஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ட்ராக்கர் தேவையோ அதுக்கு ஹேபிட் ட்ராக்கர், ஹெல்த் ட்ராக்கர், ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து க்யூரேட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பிளானர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.